ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் உங்கள் ஐஐடின். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜோஸாவோட கவுன்சிலிங் ப்ராசஸ், அப்புறம் சீட் அலோகேஷன் எப்படி பண்ணுறாங்க, அப்புறம் அதை பற்றியான சில டீட்டெயில்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஜோஸாவில் நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சிருப்பீங்களா? சப்போஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட விருப்பம் இருந்ததுன்னா நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் செக் பண்ணுங்கள். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் முடித்து உங்களோட ஆப்ஷன்ஸை லாக் பண்ணுவீங்களா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் அலோகேஷன் ரவுண்டு 1 இருக்கும். இந்த ரவுண்டில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சீட் அலாட் பண்ணலாம். சப்போஸ் மற்றவங்களுக்கெல்லாம் உங்களோட ஹையர் ரேங்க் இருக்கிறவங்களுக்கு அலாட் ஆகலைன்னா உங்களுக்கு இந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணலாம் உங்களோட சாய்ஸஸ் படி. இந்த ரவுண்ட் முடிஞ்ச விட்டி உங்களுக்கு உங்களோட சாய்ஸஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர்டர் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை புது சாய்ஸ் ஆட் பண்ணலாம், சாய்ஸஸ் ரிமூவ் பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 2-3 டேஸ் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க் அலோகேஷன் ரவுண்ட் 2 நடக்கும். இங்கே திருப்பியும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சீட் அலாட் பண்ணலாம். இதை வச்சு உங்களுக்கு இந்த 2 ரவுண்டில் என்ன தெரிய வரும்னா, உங்களோட ஆவரேஜாக ஒரு ஃபஸ்ட் ரவுண்டு இல்லாட்டினா ஒரு ஃபஸ்ட் 2-3 ரவுண்ட்ஸில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கலான்னு ஒரு ஆவரேஜ் ஒரு கெஸ் தான் இதை வச்சு உங்களால் பண்ண முடியும். இந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் முடிவு பண்ணலாம். இந்த ரவுண்ட் 2 முடிஞ்ச விட்டியும் உங்களுக்கு சாய்ஸஸ் எல்லாம் மாற்றலாம், ரிமூவ் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், என்ன அந்த ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். இந்த ரவுண்ட் முடிஞ்ச வெட்டி இந்த 1 டே 2 டே அந்த சாய்ஸ் மாற்றுறதுக்கு அந்த டைம் முடிஞ்ச வெட்டி உங்களோட சாய்ஸஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சாய்ஸஸை மாற்றவே முடியாது. ஸோ இதான் டைம், இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிக்கணும். அந்த உங்களோட சாய்ஸஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ண வெட்டி ஆக்சுவல் அலோகேஷன் ரவுண்ட் ஆரம்பிக்கும். இது வந்து டோட்டலாக 6 ரவுண்டு இல்லாட்டினா 7 ரவுண்டு இருக்கும். 2020க்கு மொத்தம் 6 ரவுண்டு தான். 2019ல் 7 ரவுண்டு இருந்தது. ஸோ ஒரு ரவுண்டுக்கும் ஒரு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. ஒரு ரவுண்டு முடிஞ்சட்டி உங்களுக்கு அலோகேட் பண்ண விட்டி உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லாட்டினா எந்த ஆக்ஷன் ஏதாச்சும் ஃப்ளோட், ஃப்ரீஸ், ஸ்லைட் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க, 1 or 2 டேஸ். அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் அந்த ஆக்ஷன் பண்ணியே ஆகணும். சப்போஸ் நீங்கள் அந்த ஆக்ஷன் எடுக்கலைன்னா உங்களை இந்த ஜோஸாலேருந்து நீக்கிடுவாங்க. உங்களுக்கு எந்த சீட்டும் கிடைக்காது. ஃபர்தர் ரவுண்ட்ஸ்லேயும் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ அடுத்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னல, அந்த ஆக்ஷன்ஸ்லாம் என்னென்ன, அதுக்கு வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஃப்ரீஸ், ஃப்ளோட், ஸ்லைட். ஃப்ரீஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் ஒரு சீட் அலாட் பண்ணியிருக்காங்க, அந்த சீட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஃப்ரீஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரீஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணால் நீங்கள் ஃப்யூச்சர் ரவுண்ட்ஸில் இந்த ஃப்ரீஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணால் இதோட உங்களோட ஜோஸா கவுன்சிலிங் முடிஞ்சு, இதான் உங்களோட ஃபைனல் காலேஜ். ஃப்யூச்சர் ரவுண்ட்ஸில் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் ஃப்ளோட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா அதோட அர்த்தம் என்னென்னா, எனக்கு இந்த சாய்ஸ் பிடிச்சிருக்கு, ஆனால் சப்போஸ் எனக்கு ஃப்யூச்சர் ரவுண்ட்ஸில் இதோட பெட்டரான சாய்ஸ், நீங்கள் அந்த உங்களோட சாய்ஸஸ் எல்லாம் கொடுப்பீங்களா, அதில் ஒரு இதோட ஃபஸ்ட்டு இதோட அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்க சாய்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா நான் அந்த சாய்ஸ் எடுத்துக்கிடுவேன். சப்போஸ் அதுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா இந்த சாய்ஸே எனக்கு ஓகே, இதை வச்சு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்காண்டி இது வந்து ஃப்ளோட். இந்த ஃப்ளோட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃப்யூச்சர் ரவுண்ட்ஸில் உங்களுக்கு அதே இன்ஸ்டியூட்டில் கிடைக்கலாம், வேறு இன்ஸ்டியூட்டில் கிடைக்கலாம், அதே பிரான்ச்சில் கிடைக்கலாம், வேறு பிரான்ச்லேயும் கிடைக்கலாம். ஸ்லைட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனோட மீனிங் என்னென்னா, இதுவும் ஃப்ளோட் மாதிரி தான். இந்த ஆப்ஷனோட மீனிங் வந்து, சரி எனக்கு இந்த ரவுண்டு இல்லை நீங்கள் கொடுத்துருக்க சீட் வந்து எனக்கு ஓகே, சப்போஸ் இன் ஃப்யூச்சர் ரவுண்ட்ஸில் இதே காலேஜில் வேறு பிரான்ச் ஆஃப் ஹையர் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு கிடச்சுன்னா நான் அதை எடுத்துக்கிடுவேன், இது எனக்கு வேணாம் அப்படின்னு. சப்போஸ் எனக்கு எதுவும் கிடைக்கல, இதே ஓகே, நான் இதை வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகிறேன். இந்த ஃப்ளோட் அண்ட் ஸ்லைடோட ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃப்ளோட் கொடுத்தீங்கன்னா ஃப்யூச்சர் ரவுண்ட்ஸில் வேறு இன்ஸ்டியூட்டும் கிடைக்கலாம். ஸ்லைடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே இன்ஸ்டியூட்டில் தான் கிடைக்கும். இந்த ஃப்ளோட் அண்ட் ஸ்லைடு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் நீங்கள் ஒன்று கேட்டிருப்பீங்கல்ல, அந்த ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடைக்காம மற்ற சாய்ஸஸ் கிடைச்சா மட்டுமே உங்களுக்கு இந்த ஃப்ளோட் அண்ட் ஸ்லைட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு சாய்ஸ் ஃபஸ்ட் சாய்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் சாய்ஸே ஒரு ரவுண்டில் கிடச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளோட் அண்ட் ஸ்லைட் ஆப்ஷன் இருக்காது, ஃப்ரீஸ் மட்டும்தான் இருக்கும்.
அப்புறம் ஸ்லைட் அண்ட் ஃப்ளோட், இந்த வந்து லாஸ்ட் ரவுண்டில் இருக்காது. லாஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரவுண்டே இல்லை. சப்போஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃப்யூச்சர் ரவுண்ட்ஸில் வேறு ஏதாச்சும் சீட் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த ரவுண்டில் உங்களுக்கு கிடச்சிருக்கிற சீட் வந்து கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு இந்த சீட்டு உங்களுக்கு திருப்பி கிடைக்க வாய்ப்பு இல்லை. அடுத்த ரவுண்டில் வேறு எங்கேயாச்சும் காலேஜில் வேறு ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா, இப்போ உள்ள சீட்டு வேறு இன்னொருத்தவங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சீட்டுக்கு நீங்கள் உங்களால் திருப்பி வர முடியாது. உங்களோட சாய்ஸஸ் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் எல்லா சாய்ஸுமே, சப்போஸ் நீங்கள் 100 சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா சாய்ஸுமே ஏதாச்சும் ஒரு ரவுண்டில் வரும்னு அப்படின்னு சொல்ல முடியாது. டைரெக்டாக சில டைம் ஃபஸ்ட் சாய்ஸ் கூட உங்களுக்கு அந்த உங்களோட ரேங்கை பொறுத்து ஃபஸ்ட் சாய்ஸ் கூட டைரெக்டாக கிடச்சிடலாம். ஸோ உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் ஒரு ரவுண்டு முடிஞ்ச விட்டு என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க, ஃப்ரீஸாக, ஃப்ளோட்டாக, ஸ்லைடாக, அந்த ஆக்ஷன் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் எப்படி பண்ணுறது, சீட் அலோகேஷன் அண்ட் ஃபர்தர் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜோஸாவில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரவுண்டில் ஏதாச்சும் ஒரு சீட்டு கிடைக்கணும், எந்த கேரண்டியுமே இல்லை. உங்களுக்கு மொதல் ரவுண்டில் சீட்டு கிடைக்கும்னு கேரண்டி இல்லை. உங்களுக்கு கடைசி ரவுண்டு வரையும் உங்களுக்கு சீட்டே கிடைக்காம கூட போகலாம். ஸோ அதை நீங்கள் கவனமாக இருக்கணும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ரவுண்டில் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக சீட்டு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரிப்போர்ட்டிங் சென்டர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க ஒரு லிஸ்ட்டு. ஐஐடிஸ் அண்ட் என்ஐடிஸில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரிப்போர்ட்டிங் சென்டரில் போய் தேவையான டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் மற்ற ஃபார்மாலிட்டிஸ், உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, சைன் கேட்பாங்க, எல்லாம் அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணணும். இது வந்து 2 கேட்டகரியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு ஐஐடிஸில் சீட்டு கிடச்சுன்னா நீங்கள் ஐஐடிஸ் மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணணும், என்ஐடிஸில் ரிப்போர்ட் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், அப்புறம் அந்த அதர் ஜிஎஃப்டிஎஸில் கிடச்சுன்னா நீங்கள் என்ஐடிஸில் ரிப்போர்ட் பண்ணலாம், ஐஐடிஸில் ரிப்போர்ட் பண்ண முடியாது. இது வந்து 2 டிஃப்ரெண்ட் சிஸ்டம். ஃபஸ்ட்டு சிஸ்டம் வந்து ஐஐடி சிஸ்டம், செகண்ட் வந்து என்ஐடி ப்ளஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் 2020ல் இந்த கோவிட் சுச்சுவேஷனால் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் வந்து டைரெக்டாக பண்ண தேவையில்ல, ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் தான் பண்ணணும். இதுக்கு வந்து மோஸ்ட்லி 2 days டைம் கொடுப்பாங்க. இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இந்த டயத்தை மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்த உங்களுக்கு வந்து இல்லை, உங்களுக்கு சீட் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சமம். ஸோ அடுத்த ரவுண்டில் உங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க, இந்த சீட்டுமே உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். இந்த ரிப்போர்ட்டிங் சென்டரில் ரிப்போர்ட் பண்ண விட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் லெட்டர்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த லெட்டர் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு ஃபர்தர் ரவுண்ட்ஸில் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஃபைனலாகவும் அது உங்களுக்கு ப்ரூஃப் மாதிரி, எனக்கு இந்த ரவுண்டில் இந்த இது கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு ப்ரூஃப் மாதிரி சைன் பண்ணி கொடுப்பாங்க. அத்தாரிட்டிஸ் வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் சீட் அலாட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணணும், ஃபீஸ் டெபாசிட் பண்ணணும். அது வந்து யூஸ்வலி 35,000 ஃபீஸ், 35,000 ருபீஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டயத்தில் அந்த மணியும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்தோடனே இமிடியேட்டாக கெட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்ததுன்னா அப்போ ரெடி பண்ணுறதுக்கு பதில் இப்போ தெரிஞ்சுக்கோங்க, 35,000 அரௌண்ட் 35,000 யூஸ்வலி ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும். அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் சப்போஸ் நீங்கள் ஜோசாலேருந்து ஏதாச்சும் ஒரு காலேஜில், எந்த காலேஜ்னாலும், ஐஐடிஸ்னாலும் சரி, என்ஐடிஸ்னாலும் சரி, ட்ரிபிள் ஐடிஸ்னாலும் சரி, எங்கே ஜாயின் பண்ணிங்களாலும் அதோட ஃபஸ்ட் இயர் ஃபீஸ்லேருந்து இந்த ஃபீஸை குறைச்சிக்கிடுவாங்க. இது வந்து காஷன் டெபாசிட் மாதிரி தான், ரீஃபண்டபிள் இல்லை, ஆனால் அதை கம்பன்சேட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஃபர்தர் ரவுண்ட்ஸ். சப்போஸ் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ரவுண்டில் சீட் கிடச்சிருக்கு, அடுத்த ரவுண்டில் என்னென்ன நடக்கும்னு பார்ப்போம். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ரவுண்டில் சீட் கிடச்சிருக்குன்னா அடுத்த ரவுண்ட்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சீட்டு கிடைக்கும். மேபி ஒரு வேறு சீட்டு கிடைக்கலாம், இல்லாட்டா அதே சீட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அடுத்த ரவுண்டில் உங்களுக்கு அந்த சீட்டு வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சுன்னா அடுத்த ரவுண்டில் கண்டிப்பாக அது கிடைக்கும், இல்லாட்டினா அதோட ஹையர் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் உங்களோட சாய்ஸ் கொடுத்துருப்பீங்களா, அந்த இதில் ஏதாச்சும் ஒரு சீட்டு கிடைக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சீட்டு கிடச்சிருக்குன்னா நீங்கள் ஸ்பெஷலாக எதுவும் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ஐஐடி சிஸ்டத்துக்குள்ளேயே உங்களோட மொதல் சீட் ஐஐடியில் கிடச்சிருக்கு,
அடுத்த ரவுண்டில் சீட்டுமே ஐஐடியிலே கிடச்சிருக்குன்னா உங்களுக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல. சப்போஸ் உங்களோட மொதல் சீட் ஐஐடியில் கிடச்சிருக்கு, அடுத்த ரவுண்டில் உங்களோட சீட் வந்து என்ஐடி ப்ளஸ் சிஸ்டத்தில் கிடச்சிருக்குன்னா நீங்கள் திருப்பி ரிப்போர்ட்டிங் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி அந்த எல்லா ஃபார்மாலிட்டிஸும் திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். இதே தான் உங்களுக்கு என்ஐடி ப்ளஸ் சிஸ்டத்தில் ஃபஸ்ட் ஒர்க்கு கிடச்சிருக்கு. இந்த ரவுண்டில் ஐஐடியில் அந்த சிஸ்டம் மாறும்போது வந்து நீங்கள் திருப்பி ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எத்தனை தடவை சிஸ்டம் மாறுறீங்களோ அத்தனை தடவை திருப்பி ரிப்போர்ட் பண்ணணும். அப்புறம் நீங்கள் அந்த ஒரு ரவுண்டில் ஃப்ரீஸ் ஃப்ளோட் ஸ்லைட் இருக்குல்ல, அதுலேருந்து ஏதாச்சும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் திருப்பி ரிப்போர்ட் பண்ணணும். இந்த ரிப்போர்ட் வந்து 2020க்கு எல்லாமே ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் தான். இல்லாட்டினா இன்பர்சனாக ஏதாச்சும் ஒரு ரிப்போர்ட்டிங் சென்டரில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட தேவையான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஃப்ளோட்லேருந்து ஸ்லைட் மாற்றணும், இல்லை ஃப்ளோட்லேருந்து ஃப்ரீஸ் மாற்றணும்னா நீங்கள் அந்த இது கொடுத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சப்போஸ் ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சீட் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு. மற்ற ரவுண்ட்ஸில் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அந்த சீட்டை மாற்றவும் முடியாது, உங்களுக்கு புது சீட்டும் கிடைக்காது. அதே மாதிரி உங்களால் ஃப்ளோட்லேருந்து ஸ்லைட் இல்லாட்டினா ஃப்ரீஸுக்கு தான் மாற முடியும், ஸ்லைட்லேருந்து ஃப்ரீஸுக்கு மட்டும்தான் மாற முடியும், மற்ற எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் சீட் வித்ட்ரோவல். சில டைம்ஸ் எனக்கு இந்த சீட் வேணான்னு தோணுச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்லேருந்து 5th ரவுண்ட் வரையும் சீட் வித்ட்ரோவல் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் சீட் வித்ட்ரா பண்ணிங்கன்னா அடுத்த ரவுண்ட்ஸ்க்கு உங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க, இருக்கிற சீட்டும் போயிடும். நீங்கள் 5th ரவுண்டுக்குள்ளே, அதாவது பை 6th ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 5th ரவுண்ட் முடிஞ்சு அந்த 2-3 டேஸ் ரிப்போர்ட்டிங் கொடுப்பாங்களா, அந்த டயத்தில் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணி உங்களோட சீட் வேணான்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா உங்களோட அந்த ஃபஸ்ட்டு காஷன் டெபாசிட் பண்ணியிருப்பீங்களா அந்த 35,000 அது வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த இது பண்ணலைன்னா 6th ரவுண்டுக்கு மேலே உங்களுக்கு சீட் வேணாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா இந்த 35,000 கிடைக்கும், இல்லாட்டினா கிடைக்காம கூட போகலாம். ஆனால் இது வந்து ஜோசா ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, அடுத்த உங்களுக்கு 6th ரவுண்டில் கன்சிடர் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு சீட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போய் காலேஜ்லேருந்து எனக்கு இல்லை இந்த காலேஜ்லேருந்து ட்ராப் பண்ணுறேன் அந்த மாதிரி ப்ராசஸ் போய் உங்கள் காலேஜ்லேருந்து ட்ராப் பண்ணணும். அந்த சமயத்தில் மேபி உங்களை ஃபுல் ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் கூட கட்ட சொல்லலாம். ஸோ வித்ட்ரா பண்ணுறதுனா 5th ரவுண்டு தான் கடைசி, அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறதா பண்ணிடுங்க. ஜோசா கவுன்சிலிங் முடிஞ்சவட்டி என்ன, லாஸ்ட் ரவுண்ட் சீட் அலோகேஷன் நடக்கும்ல 2020க்கு 6th ரவுண்ட் முடிஞ்சவட்டி ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டியூட்டில் போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதான். இந்த ரிப்போர்ட் பண்ணும்போது எல்லாமே பேக் பண்ணிவிட்டு போயிருங்க, ஏன்னா இங்கேருந்து உங்களோட காலேஜ் ஸ்டார்ட். இது அந்த நார்மல் ஃபஸ்ட் ரவுண்டில் இல்லை ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ணியிருப்பீங்களா, ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துட்டு அது மாதிரி இருக்காது. இதுலேருந்து டைரெக்டாக பேக் பண்ணிவிட்டு அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஹாஸ்டல்லே இருக்கிற மாதிரி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடும். 2020ல் மேபி இது நடக்கலாம், நடக்காமல் கூட போகலாம். மோஸ்ட்லி இது ஆன்லைனில் தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டிங்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேம்பஸ் பார்க்க முடியாது, ஹாஸ்டல் லைஃப் இருக்காது. அப்புறம் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் ஃபீஸ் பேமெண்ட் இதெல்லாம் வந்து டைரெக்டாக அந்த கவுன்சிலிங் முடிஞ்சவட்டி இன்ஸ்டியூட்லேருந்து உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடுவாங்க. அந்த ஃபில் பண்ணுவீங்கல்ல ஃபஸ்ட்டு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களே ஜோசாக்கு, அப்போது மெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த மெயில் அட்ரஸ் தான் வரும். ஸோ இதெல்லாம் அதனால தான் அந்த மெயில் அட்ரஸ் கொடுக்கும்போது ஆக்டிவான அக்கௌண்ட்டு கொடுங்க, அது மூலிமா உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கும் ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணால் கூட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். எப்படி ஃபீஸ் பே பண்ணுறது, எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது, மற்ற டீட்டெயில்ஸ் அவங்களோட ப்ரௌசர் எல்லாம் வரும். இந்த ஜோசா கவுன்சிலிங் முடிஞ்சாட்டி மற்ற ரிமைனிங் ஃபீஸ் எல்லாம் ஜோசா ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, நீங்கள் டைரெக்டாக அந்த இன்ஸ்டியூட் மூலிமா தான் பண்ணணும். பேசிக்கலாக ஜோசா கவுன்சிலிங் முடிஞ்சாட்டி ஜோசாவோட வேலை முடிஞ்சு, இனிமேல் நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டோட பார்ட், இன்ஸ்டியூட்டோட ஸ்டூடெண்ட் அப்படி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இன்ஸ்டியூட்லேருந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. ஸோ சப்போஸ்
இந்த வாட்டி டைரக்ட் ரிப்போர்ட்டிங் இருந்தனா, இல்லை நீங்கள் டைரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஷெட்யூல் இருக்குல்ல, ஷெட்யூல் வந்து ஏற்கனவே போட்டுருவாங்க. எப்பப்போ ரிப்போர்ட் பண்ணணும், எந்தெந்த டேட்ஸில் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும், அதுலேருந்து எத்தனை டேஸ்க்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும், எத்தனை ரவுண்டு எப்போ நடக்கும், எல்லாமே அந்த ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஜோசப் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா எல்லாமே டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ அந்த டயத்தில் நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த இதுக்கு நிறைய எல்லா ஸ்டேட்லையும் எல்லா வில்லேஜ்லேயும் எல்லா சிட்டிலையும் ஒரு என்ஐடி இருக்கும், ஐடி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மேபி 1 நைட் ட்ராவல், இல்லாட்டினா சில பேருக்கு 1 hour ட்ராவலாக கூட இருக்கலாம். நீங்கள் ட்ரெயின், பஸ் இல்லாட்டினா ஏரோப்ளேனில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தனா டிக்கெட்ஸ் வந்து ஏர்லியராகவே புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டைம் கொடுப்பாங்கல்ல, இந்த ரிப்போர்ட்டிங் டைம் வந்து யூஸ்வலாக 2 to 3 days தான் மேக்ஸிமம். மோஸ்ட்லி 2 days தான் இருக்கும். 3 days-ம் அந்த ஃபஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும் இல்லாட்டினா லாஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும் சில டைம்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐஐடிஸில் வந்து லாஸ்ட் ரவுண்டுக்கு 1 day மட்டும்தான் கொடுப்பாங்க. 2 days கூட இல்லை, ஒன்லி 1 day மட்டும்தான் கொடுப்பாங்க. மற்ற ரவுண்ட்ஸ்க்கெல்லாம் மோஸ்ட்லி 2 days மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த 2 days-ல் உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகி கிளம்புறது எல்லாமே கஷ்டம். ஸோ ஏற்கனவே ப்ரேயர் ஹேண்டாக டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது பெட்டர். இல்லாட்டினா நீங்கள் டைரெக்டாக செல்ஃப் ஓன் டிரான்ஸ்போர்ட் வழியாக நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கு தேவையான பிளானிங் எல்லாம் பண்ணிக்கோங்க. உங்கள் கூட அக்கம்பெனி பண்ணுறவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களா, அவங்களோட ஷெட்யூல்லாம் அது மாதிரி பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ஐடி திருச்சி தான் பெஸ்ட்டு. என்ஐடி ப்ளஸ் சிஸ்டத்தில் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ஐடி திருச்சி தான் பெஸ்ட்டு. அதான் நியரஸ்ட். ஐஐடி சிஸ்டத்துக்கு ரிப்போர்ட் பண்ணுறவங்க ஐஐடி மெட்ராஸ் பெஸ்ட்டு. என்ஐடி திருச்சி வந்து என்ஐடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம். நான் என்ஐடி திருச்சிக்கு போயிருக்கேன், ரிப்போர்ட்டிங்க்கு இல்லை. ஆனால் அவங்களோட ஃபெஸ்ட்டுக்கு போனனால அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம். ஸோ அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எப்படி போகிறது அது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஐஐடி மெட்ராஸ் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் ஈஸி தான். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டைரெக்டாக அந்த லோக்கல் ட்ரெயின் பிடிங்க. லோக்கல் ட்ரெயின் பிடிச்சோன்னா அந்த ஐஐடியோட கேட்டுக்கு ஒரு 500 meters பக்கத்தில் இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது. அங்கே இறங்கிட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், அங்கேருந்து நீங்கள் நடந்து கூட போய்க்கலாம். அப்புறம் இந்த ரிப்போர்ட்டிங் சென்டர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆன்லைன் ரிப்போர்ட்டிங்லேயும் டைமிங் இருக்குது. 5 o'clock முன்னாடி ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைமிங் பார்த்துட்டு வெல் இன் அட்வான்ஸாக அங்கே போய்க்கோங்க. மார்னிங்கே உங்களோட ரிப்போர்ட்டிங் சென்டருக்கு போய்க்கோங்க, அதான் பெஸ்ட்டு. சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஜெராக்ஸ் காப்பீஸ் கேட்பாங்க அடிஷ்னலாக. அதுக்கு உங்கள்கிட்ட இல்லைன்னா பக்கத்தில் ஜெராக்ஸ் கடையில் போய் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா கேம்பஸ் எல்லாமே பெருசாக இருக்கும், உடனே கிடைக்கிறதுக்கு கஷ்டம். கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து இந்த ஆட்டோ அதெல்லாம் மோஸ்ட்லி இருக்காது, நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லாட்டினா அவங்களோட பஸ் ஷட்டில்ஸ் வச்சுருப்பாங்க. ஷட்டில்ஸும் ஸ்பெசிஃபிக் டைமில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஜெராக்ஸ் அது மாதிரி எடுக்கணுன்னா நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த டைம்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் மார்னிங் எதுக்கு போகிறோம்னா முடிச்சுட்டு நீங்கள் அங்கே கூட கேம்பஸ் எல்லாம் சுற்றி பார்க்கலாம். ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸாக இருக்கட்டும், என்ஐடி திருச்சி கேம்பஸாக இருக்கட்டும், 2 கேம்பஸுமே பெருசு தான். ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸில் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும், மானெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி பார்த்துக்கலாம். என்ஐடி திருச்சி கேம்பஸும் பெருசு தான், நீங்கள் ஃபுல் சுற்றி பார்த்துட்டு அப்படியே மெதுவாக கூட வரலாம். அப்புறம் இந்த ரிப்போர்ட்டிங் பண்ணுறம்போது உங்கள் கூட யாராச்சும் வரணும்னு அவசியமே இல்லை. எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். கூட வந்தாலும் நீங்கள் தான் பண்ணணும். உங்களுக்கு கூட வர்றவங்கள ரிப்போர்ட்டிங் ஹாலுக்குள்ளே கூட அனுப்ப மாட்டாங்க, அலௌடு இல்லை. அவங்க ரிப்போர்ட்டிங் ஹால் கூட நீங்கள் தான் பண்ணணும். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும், சப்மிட் எல்லாம் நீங்கள் தான் பண்ணணும். அவங்க என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ, சப்போஸ் கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சரும் நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் பேரண்ட்ஸ் வர்றாங்களோ இல்லை யாராச்சும் கூட வர்றாங்கன்னா அவங்கெல்லாம் அலௌடு இல்லை. நீங்கள் தான் உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ யாருமே ஃப்ரீயாக இல்லை, அக்கம்பெனி பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் சிங்கிளாக தனியாக கூட போயிட்டு வரலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சில டைம்ஸ் டைரெக்டாக லைவ் செஷன் கூட வருவேன். உங்களோட டவுட்ஸ் இல்லாட்டா
பேசுகிறதுக்கு, வேறு ஏதாச்சும் குவேரிஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு, அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் குவேரிஸ் இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம். தேங்க்யூ. See you soon. Stay safe.